வணக்கம். இது நம்ம பாலிட்டி ஹப். நான் உங்கள் அஞ்சு. நம்ம தமிழக சட்டமன்றம் தொடர்ந்து 4 நாளாக நடந்து முடிந்து விட்டது. ஸோ இதில் தங்கம் தென்னரசு அவர்கள், நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மத்திய அரசை நோக்கி ஒரு 10 கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. இந்த 10 கேள்விகளுக்கும் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கான பதில்களை கொடுத்திருந்தாரு. ஒரு அறிக்கையாக அதை வெளியிட்டிருந்தாரு. ஸோ என்னென்ன கேள்விகளை தமிழக அரசு சார்பில் எழுப்பப்பட்டிருந்தது, இதற்கு என்னென்ன பதில்களை திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதிலளிக்க முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சில விஷயத்தை கோட் பண்றாரு. அதன் பிறகு இதற்கான பதிலை அளித்துவிட்டு அவர் தரப்புல ஒரு 7 கேள்வியை தமிழக அரசை நோக்கி அவர் கேட்டிருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ என்னென்ன விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு காமிக்காவே அவர் ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு படத்துல வடிவேலு அவர்கள்கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, கபாலி இந்த பெட்டியை வச்சுக்கோ, நான் உனக்கு தேவைப்படுற நேரம் இது உனக்கு கை கொடுக்குமடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. திறந்து பாரு அப்படின்பாரு. அதே மாதிரி என்னைக்கெல்லாம் திமுக அரசுக்கு மக்கள் மன்றத்திலேயோ இல்லை நீதிமன்றத்திலேயோ அவங்க கேள்வி எழுப்புறாங்க, அவங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே கபாலி அந்த பெட்டியை தோற அப்படின்ற மாதிரி தூக்கி அப்படியே இந்த ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு நடக்குது அப்படின்றதா இருக்கட்டும், இல்லைன்னா எங்களுக்கு உரிய நிதியை மத்திய அரசு தரல அப்படின்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து பண்ணுவாங்க. இது உங்களுடைய அப்பா காலத்துல இருந்து உங்க பேரங்காலம் வரைக்கும் இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்றீங்களே, உங்களுக்கு கூச்சமா இல்லையா முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி அவர் காட்டமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதன் பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு திமுக அரசுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. ஏன்னா உங்க பக்கத்திலே நீங்க சாராய அமைச்சர், அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை குறிப்பிடுறாரு, சாராய அமைச்சரை நீங்க பக்கத்திலே வச்சுட்டு வாஷிங் மிஷின் பத்தி எல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது அப்படின்றார். இந்த ஒவ்வொரு சட்டங்களா இருக்கட்டும், சட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசு கொண்டு வரும். ஸோ அந்த திட்டங்கள் ஹிந்தியில இருக்கும். ஸோ அதை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது போகும்போது அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்பட அதனுடைய பேர்கள் மாற்றப்படும். ஸோ இங்க செல்வமகள் திட்டம் அப்படின்றது தமிழகத்துடைய திட்டம் கிடையாது, அது மத்திய அரசுடைய ஒரு திட்டம். ஸோ அந்த நேமை தான் நம்ம மாற்றி செல்வமகள் திட்டம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம மக்களுக்கு தமிழ் தான் தெரியும், நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ். இப்போ ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எங்க போறோமோ அவங்களுடைய மாநில மக்களுக்கான அவங்க ரிலீஜனல் லாங்குவேஜ்ல அதை மாற்றி வச்சுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிறைய விடுதலை போராட்ட வீரர்கள் இருப்பாங்க. ஸோ அவருடைய பேரை வைக்காம அங்க இருக்க பேருந்தா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் உங்க தந்தை கருணாநிதி அவரோட பேரை வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாம உங்க தந்தைக்காகவும் உங்க கட்சியில இருக்கவங்களுக்காகவும் நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்ததான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்மொழியான தமிழை உங்களுக்கு, அதாவது உங்க அமைச்சர்களுக்கு பிழையின்றி பேசவோ எழுதவோ தெரியல, அந்த நீங்க தான் 50 வருஷமா யுனெஸ்கோ அப்படின்ற ஒரு கட்டுக்கதையை மாணவர்களுக்கு படிக்கிறதுல அந்த கதையை திணிச்சு அவங்களுடைய மூளையை மட்டுப்படுத்தியிருக்கீங்க. ஸோ இதை விட மட்டமான விஷயத்தை எதுவும் நாங்கள் பண்ணலை, தரம் தாழ்ந்த விஷயத்தையும் நாங்கள் பண்ணல, அந்த மீனில் அவர் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு பிடிச்ச கவர்னர் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கவர்னர் அப்படின்ற பதவி இனிச்சுது. ஆனால் நீங்கள் பண்ண அந்த விஷயத்தால 10 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி உங்கள் கையில் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா கவர்னருடைய ஆஃபீஸ் முன்னாடியே சட்டையை கழிச்சிட்டு போய் நிற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு வேண்டிய ஆட்களை வச்சுட்டு இப்போ உங்களுக்கான விஷயத்தை செயல்படுத்த முடியல அப்படின்னு வரும்போது அப்போ நீங்க இந்த கவர்னர் அப்படின்ற பதவி குறை சொல்றீங்க. அதுக்கப்புறமா ஆர்கே நகர்ல இருக்கும் வாக்காளர் பட்டியல் சரியாக இல்லை, அதுல திருத்தம் வேணும் அப்படின்ட்டு கேட்டதே முதலமைச்சர் நீங்கள் தான், அதை நீங்க மறந்துட்டீங்களா? ஆனா இப்போ அந்த வேலையை தேர்தல் ஆணையம் பண்ணும்போது ஏன் அதை தடுக்கிறீங்க, எதுக்கு அதுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் தங்கம் தென்னரசு அவர்கள் கேட்ட அந்த 10 கேள்விகள், என்னென்ன கேள்விகள், அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்க. ஸோ முதல் கேள்வியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவையில் இருக்கவங்கள்ட்ட கலந்து யோசிக்காம நீங்க ஜிஎஸ்டி திருத்தம் பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி நீங்க முழக்கம் எழுப்புறீங்களா அப்படின்ட்டு தமிழக அரசு மத்திய அரசை நோக்கி கேட்டிருக்காங்க. இதற்கான பதிலை என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி திருத்தத்தால அன்றாடம் மக்கள் மீது இருக்க ஒவ்வொரு உபகரண பொருட்களுக்கான அந்த வரி இருக்கு இல்லையா, அந்த சுமையை தான் நாங்கள் குறைச்சிருக்கோம். ஸோ இதுல என்ன குற்றம் குறை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நீங்க கோபப்படுறீங்க அப்படின்றத கேட்டிருக்காரு. இரண்டாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்இபி, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இது அப்புறம் ஹிந்தியை திணிக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வியை நீங்கள் சிதைக்கிறீங்க, நீங்கள் ஒரு மாற்றுத்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுகிறீர்கள் அப்படின்ட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புதிய தேசிய கொள்கை அப்படின்றதுல எப்போவுமே ஹிந்தி அப்படின்றத திணிக்கல அப்படின்றது தமிழக மக்களுக்கு தெரியும். தேர்ட் லாங்குவேஜ் எது வேணாலும் எடுக்கலாம். லைக் உங்களுடைய மதர் டங், இப்போ தமிழ் படிக்கிறவங்களுக்கு மேபி வேற மதர் டங்கா இருக்கும், ஆந்திராவில் படிக்கிறவங்களுக்கு மேபி தமிழ் மதர் டங்கா இருக்கும், இல்லை உங்களுக்கு விருப்பமான லாங்குவேஜ் இப்போ ஃப்ரெஞ்சு இருக்குது, அது நிறைய லாங்குவேஜ் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. யாருமே இங்கே ஹிந்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, தேட் லாங்குவேஜ் கேன் பி
எனிதிங் வாட் யூ வாண்ட் அப்படின்றது தான். அது மக்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் தான் சும்மா அது 3வது லாங்குவேஜில் ஹிந்தியை திணிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் அதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் இவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, நீங்கள் வந்து ஏன் மாற்றுத்தாய் மனப்பான்மையோடு இருக்கீங்க அப்படின்னா, அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திமுகவினர் நடத்தும் பள்ளிகள் எல்லாமே நீங்கள் வந்து மும்மொழி வச்சுருக்கீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு மும்மொழி சொல்லிக் கொடுக்குறீங்க, உங்கள் பள்ளிகளில் மும்மொழி சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆனால் அரசு பள்ளியில் இருக்கும் மாணவர்கள் மட்டும் அதை கற்றுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களே, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு யோசிக்கிற எங்களுக்கு மாற்றுத்தாய் மனப்பான்மையா, இல்லை உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் மட்டும் கொடுத்துட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்காம இருக்கீங்களே, ஸோ உங்களுக்கு மாற்றுத்தாய் மனப்பான்மை இருக்குதா அப்படின்ற கேள்வி அவர் எழுப்பியிருக்கு. மூன்றாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபி, குஜராத், மகாராஷ்டிராவில் இருக்கும் சாலை திட்டங்கள் எல்லாமே ஏன் தமிழக அரசுக்கு அந்த மாதிரியான திட்டங்கள் ஏன் தமிழகத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் வந்து தேசிய நெடுஞ்சாலை திட்டத்துக்கு மட்டுமே 46,617 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே இருக்க தமிழக அரசு அந்த சாலை திட்டங்களை விரைவுபடுத்துறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கலை. அதே மாதிரி அதற்கான மூலப்பொருள்கள் இருக்கு இல்லையா, ரோடு போடுறதுக்கான, ஸோ அந்த மூலப்பொருள்கள் கிடைப்பதற்கு கூட இங்கே தட்டுப்பாடு இருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அற்ப அரசியல் செய்வது யார்? நாங்கள் காசை கொடுத்துட்டோம், அதுக்கான நடவடிக்கை எடுக்காமல் அதற்கான மூலப்பொருட்கள் வந்து தட்டுப்பாடு இங்கே இருக்கும்போது அதை சரி பண்ணாமல் காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்ப அரசியலை இங்கே செய்வது யார் அப்படின்ட்டு கேள்வி. 4வது அணுக என்ன கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் ஏன் தென்னக ரயில்வேக்கு மட்டுமே நீங்கள் ஒரு பாரபட்சம் பார்க்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதற்கும் அண்ணாமலை அவர்கள் ஒரு டீட்டெயில் விஷயத்தை சொல்லியிருக்காரு. கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு மட்டும் 33,447 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துருக்கு. ஸோ இந்த நிதியாண்டு தொடங்கும் போது தமிழக ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த தேவையான மொத்த நிலம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் 4,288 ஹெக்டர் இதை மத்திய அரசு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ அதில் தமிழக அரசு கையகப்படுத்தி கொடுத்த நிலம் வந்து 991 ஹெக்டர் தான் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த ரயில்வே திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிலங்களில் வெறும் 22% மட்டும்தான் தமிழக அரசு எடுத்து கொடுத்துருக்கு. மித்த எல்லாத்தையும் மத்திய அரசு தான் உங்களுக்கு வழங்கியிருக்கு. ஸோ உண்மை இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கேள்வி எழுப்புறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இல்லையா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. அடுத்ததான் 5வது கேள்வி, மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களில் அனுமதி தர ஏன் இவ்வளோ தாமதப்படுறீங்க அப்படின்ற கேள்வி வந்து கேட்டிருக்காரு. தொடர்ந்து பார்க்குறோம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து செகண்ட் ஃபேஸுக்கு தமிழக அரசு வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க, மத்திய அரசு ஏன் லேட் பண்ணுது அப்படின்னு. மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு டிபிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதை 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசிடம் வந்து வழங்கப்பட்டது. ஓகே, டிபிஆர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டிபிஆரோட சேர்த்து காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அப்படின்ற 2 ரிப்போர்ட்டையும் வந்து அந்த டிபிஆர் கூட வைக்கணும். ஆனால் அதை வந்து அரைகுறையாக தான் வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க, சரியாக கொடுக்கல. ஸோ அதன் பிறகு அதை எப்போ சரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2024 டிசம்பர் மாதம் தான் அந்த விடுபட்ட 2 ரிப்போர்ட்டையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அரைகுறையாக டிபிஆரை கொடுத்தது நீங்கள் தான். அதன் பிறகு காலதாமதப்படுத்தி மறுபடியும் அதை கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டாங்க சிஎம்ஆர்எல், நீங்கள் லேட்டாக இது பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னால ஒரு 9 மாதங்கள் ஆகும் இது சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை தவறாக கொடுத்து விட்டுட்டு நீங்கள் மத்திய அரசு மேலே பழி போடுறீங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அடுத்ததா 6வது கேள்வி என்ன எழுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசோட நிதியில கட்டப்படுற வீடுகளுக்கு ஏன் பிரதமரோட பேரை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களுடைய வரி பணத்தை எடுத்து பண்ற எல்லா திட்டங்களுக்கும் மு.க. ஸ்டாலின் பேர்கள் வந்து நீங்க வைக்கிறீங்க. அதே இது திமுகவும் காங்கிரஸ் மத்தியில் கூட்டணியில் நீங்கள் இருக்கும்போது அப்போ பண்ண எல்லா திட்டத்துக்குமே வந்து ராஜீவ்காந்தி திட்டம் இல்லைன்னா வந்து இந்திரா காந்தியரோட பேரில் வந்து அந்த ஒவ்வொரு திட்டங்களுடைய பேர் இருந்தது. ஆனால் இப்போது பிரதமரின் திட்டம் அப்படின்ற பேரில் இருக்கே தவிர மோடி அவர்களின் திட்டம் அப்படின்ற பேரில் இல்லை. ஆனால் நீங்கள் இருக்கும்போது ராஜீவ்காந்தி அவரோட பேரில் இந்திரா காந்தியோட பேரில் தான் திட்டம் இருந்தது. ஆனால் இப்போ அது பிரதமரின் திட்டம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லாம் உங்களுக்கு வந்து இதை பற்றி எதுவும் கேட்கணும்னு தோணல. இப்போ பிரதமரின் திட்டம் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு இந்த கேள்வி வருதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 7வது கேள்வி என்ன அப்படின்னா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வழங்கிய நிதி 9,705 கோடி நிதி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39,300
39 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராமப்புற மக்கள் தொகை வந்து குறைவாக உள்ள மாநிலங்களில் வந்து அதிக நிதி பெற்ற மாநிலம் தமிழகம் தான் அப்படின்றதும் இருக்கு. ஒவ்வொரு ஊராட்சியிலையும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நிதி இடைத்தரகர்கள் போல் யாராச்சும் இருக்காங்க, அது மக்களுக்கு சென்றடைய வேண்டிய அந்த இடத்துல மிடில் மேனா உட்கார்ந்து திமுகவினர் வந்து அந்த காசை போக விடாம இவங்க வந்து அந்த காசுல வந்து ஊழல் பண்றாங்க, பல லட்சம் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்றாரு. அதே மாதிரி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் அப்படின்ற மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியில் நடந்த ஊழலை மக்கள் மன்றத்தில் வைத்தோம், என்ன நடவடிக்கை எடுத்தது ஊழல் திமுக அரசு அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. அடுத்ததா 8வது கேள்வியாக என்ன எழுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதிய திட்டத்திற்கு வெறும் 200 ரூபாய் தான் வந்து மத்திய அரசு கொடுக்குது, மிச்ச காசு 1200 ரூபாய்க்கு நாங்கள் தான் வந்து கொடுக்குறோம், ஸோ எதுக்கு வந்து அதில் உங்களுடைய பேர் வைத்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்திய அரசு கொடுக்குற கிசான் கடன் அட்டை அந்த திட்டத்தில் எதுக்கு நீங்கள் கருணாநிதி அவருடைய புகைப்படம் வந்து போடப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அடுத்ததாக 9வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜல்ஜீவன் திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய 3709 கோடி நிதி ஏன் இன்னுமே நீங்கள் விடுவிக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் வந்து மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்துக்கான காசை கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை வந்து மாநில அரசு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து செலவிடாமல் வைப்பு வைத்து கொண்டிருப்பதா திமுகவோட வரலாறாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நாங்கள் கொடுத்த காசில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பயன்பாட்டு சான்றிதழ் வந்து எங்களுக்கு கொடுத்தா தான் எங்களுக்கு எக்ஸிஸ்ட் மணி வந்து உங்களுக்கு விடுவித்து தர முடியும், கொடுத்த காசுக்கே கணக்கு காட்டல அப்படின்னா என்ன இதில் நாங்கள் அடுத்த காசு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து 1969 இப்படி தான் வந்து இந்தியாவில் நிதி பகிர்வு அப்படின்றதுக்கு கொடுத்த காசுக்கு என்னென்ன செலவிட்டீங்க அப்படின்னு அந்த பயன்பாடை காட்டினாதான் நெக்ஸ்ட்டாக இருக்க வேண்டிய அந்த எக்ஸிஸ்டிங் மணி வந்து கொடுக்கப்படும் அப்படின்றது 1969 அப்படிதான் இருக்குது. இதுல சில நிதி பகிர்வு வழங்கப்படுறதுல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கே தவிர அப்பத்திலேருந்து இந்த விஷயம் தான் வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நாட்டின் மக்கள் தொகையில் தமிழ்நாடு 6%, ஆனால் 4% மட்டும் நிதி பகிர்வு அழிப்பது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2017ஆம் ஆண்டு அப்போது 32% இருந்த நிதி பகிர்வு 42% உயர்த்தியது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க இல்லையா, 15ல் வந்து இருந்த 32 நாங்கள் தான் வந்து 42 வந்து மத்திய அரசு தான் மாற்றிச்சு, பிரதமர் மோடி தான் மாற்றினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி பகிர்வு மற்றும் மானியம், அதாவது டெவல்யூஷன் கிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சொல்லியிருக்காரு, டெவல்யூஷன் ப்ளஸ் கிராண்ட். ஸோ அதாவது 2004 5 அந்த இது காலகட்டம், தென் 2013 முதல் 14 அப்போ கொடுத்த காசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,52,902 கோடி. ஸோ 2014-15 இப்போ வரைக்கும் 2024-25 வரைக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 6,21,938 கோடி. அப்போ வந்து 1,52,000, இப்போ வந்து 6,21,938 கோடி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓரவஞ்சனம் செய்வது யார் அப்படின்ற கேள்வி அண்ணாமலை அவர்கள் வந்து எழுப்பியிருக்காரு. ஸோ இங்கே எழுப்பப்பட்ட இந்த 10 கேள்விகளுக்கும் அவர் வந்து டேட்டாவோட சரியான பதில்களை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் பிறகு அவர் வந்து சில கேள்விகள், அதாவது ஒரு 6 கேள்விகளை அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசை நோக்கி எழுப்பியிருக்காரு. இதில் அவர் என்ன டைட்டிலோட அதை கேட்டிருக்காரு அப்படின்னா, அறகுறை திமுக அரசுக்கு 6 கேள்விகள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2023-2024ஆம் ஆண்டு சிஏஜி அறிக்கையின்படி 1540 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 14,808 கோடி ரூபாய் நிதி செலவிடப்படாமல் வீணாக்கியது ஏன் அப்படின்ற கேள்வி. இரண்டாவதாக 2023-24ஆம் ஆண்டு மக்களிடம் வசூலிக்கப்பட்ட மின்சார வரி 1985 கோடி ரூபாய். இதில் 5007 கோடி ரூபாயை டான்ஜெண்டோ நிறுவனத்துக்கு ஒருங்கிணைத்து நிதிக்கு செலுத்தாமல் மடைமாற்றியது ஏன்? கொடுத்த காசுல இந்த பெர்சன்டேஜ் ஏன் அவங்களுக்கு கொடுக்காம நீங்கள் மடைமாற்றம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. மூன்றாவதாக 2021-22 முதல் 2023-24 வரையிலான 3 ஆண்டுகளில் மத்திய அரசிடம் பெற்ற ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையான 28,024 கோடி ரூபாயில் 10% உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும் என்பது மாநில திட்டக்குழுவின் பரிந்துரை. ஆனால் இதையும் ஏன் இன்னும் நீங்கள் வழங்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுதான், மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதற்கு முன் 511 வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள். இவற்றில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக வேற தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தீங்க. ஆனால் இதில் 10% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் 2026 சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்துடைய கடன் சுமையை குறைப்போம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் புதுசாக நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க ஏன் அப்படின்ற கேள்வி.
அடுத்ததாக, தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்களுக்கு நடக்கும் ஊழல்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசு கள்ள மௌனத்தில் இருப்பது ஏன்? அது மத்திய அரசு உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, ஸோ அதில் உங்களுக்கு கீழே வந்து நிறைய ஊழல் வந்து நடக்குது, ஆனால் அதை பற்றி எதுவுமே கேள்வி கேட்காம, அதை பற்றி எதுவும் சொல்லாமல் ஏன் மௌனம் காக்குறீங்க, மத்திய அரசு கொடுக்கல அப்படின்ற டைமில் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இறுதியாக அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு திராணி இருக்கிறதா? அடுத்த முறை நீதிமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ திமுக அசிங்கப்படும் போது 60 ஆண்டு கால பழைய மடமாற்ற கதை, அதை நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஹிந்தி திணிப்போ ஏதோ ஒன்று கபாலி இந்த பெட்டியை தோற அப்படின்ற மாதிரி நீங்க இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வரீங்க. ஸோ அப்படி வராம புதுசாக சிந்திச்சு ஏதாவது புது கொஸ்டினாக வந்து கேளுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையிலேயே அவருடைய பதிலடி எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காரு. அவங்க கொடுத்த 10 கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்லிட்டாரு. ஸோ இவர் இப்போ எழுப்பியிருக்க இந்த 6 கேள்விகளுக்கும் திமுக அரசு சார்பில், அதாவது தமிழக அரசு சார்பில் முதலமைச்சரோ இல்லை தங்கம் தென்னரசு அவர்களோ வந்து இதற்கான பதிலடியை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுப்பாங்களா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.